சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சௌந்தர்யா, நாளைக்கு டெண்டருக்கு எஸ்டிமேட் அனுப்பணும். என்ன அனுப்பணும், எப்படி அனுப்பணும்னு தெரியுமா? அத பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். நான் சீக்கிரமாவே கத்துப்பேன். கத்துக்கலாம் டைம் இல்ல, நாளைக்கு சப்மிட் பண்ணணும். அதான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கீங்கன்னு அந்த ஃபைல்லாம் பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு சப்மிட் பண்ணிடுவேன். டோன்ட் வரி. நான் என் அனுபவத்தை சொல்லணும்னா சொல்றேன். அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உன் இஷ்டம். ஏன்னா நீ முதல்ல என்னோட வைஃப், அதுக்கப்புறம் தான் எம்டி. உங்க அனுபவத்தை மட்டும் சொல்லுங்க. எனக்கு வேற யாரோட அட்வைஸும் அனுபவமும் தேவையில்லை. இத்தனை வருஷமா சாதாரணமா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 ரூபான்னு போடுவோம். இப்ப டாக்ஸ் ஏறி இருக்கிறதுனால 10 ரூபா 25 காசு போடலாம். 10 ரூபாய் 25 காசு போட்டா டெண்டர் நமக்கு கிடைச்சிருமா? ஆமா, கண்டிப்பா நமக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அதை விட கம்மியா யாருமே கோட் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் இந்த டெண்டர் நம்ம கம்பெனி மட்டும்தான் எடுத்திருக்கு. அதனால நான் சொன்னதை கோட் பண்ணி சப்மிட் பண்ணு, கண்டிப்பா டெண்டர் கிடைக்கும். உங்களை நம்பிதான் நீங்க சொல்ற மாதிரி நான் கோட் பண்ண போறேன். என்ன நம்பி போட வேணாம். நான் உனக்காக சொல்ல, நம்ம கம்பெனிக்காக சொல்றேன். எம்டி சீட்ல யார் உட்கார்ந்துருந்தாலும் டெண்டர் வெளியில போயிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். 50 lakhs 70,000க்கு கோட் பண்ணு. சரி சூர்யா. ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற ஏதாவது? எதுவும் இல்லையா? இல்ல, ஆர்ஆர் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு எம்டி ஆயிருக்கீங்க, சோ அதான் ஒன்னும் இல்லையா? ஒன்னும் இல்லையானா? டெண்டருக்கு கொட்டேஷன் சொல்லியிருந்தேன், எம்டி சீட்ல உட்கார வச்சிருக்கோம். அதுக்கு கிராண்டா ஒரு ட்ரீட் கொடு. ட்ரீட் தானே, கொடுத்துட்டா போச்சு என் செல்லத்துக்கு. ஏய், என்ன சொன்ன இப்போ? என் ஹஸ்பண்டுக்கு ட்ரீட் கொடுத்துட்டா போச்சுன்னு சொன்னேன். இல்ல, வேற என்னமோ சொன்ன இப்போ. ஆமா, ட்ரீட் உண்டுன்னு சொன்னேன். இப்ப என்ன வேலை பார்க்க விடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.